நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, வாஷிங் மிஷின் வந்து செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து இது வந்து உங்களுக்கு வாஷிங் ஆகுது. ஆனால் ட்ரையர் வந்து ஓட மாட்டேங்குது, ஸ்லோவாக தான் ஓடுது. ட்ரையரில் துணி போட்டால் சுத்தமாகவே உங்களுக்கு ஓடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. இதை நாம் எப்படி சரி பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக எளிய முறையில் சரி பண்ணுறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து வீடியோ எடுக்கிற கொஞ்சம் யோசிக்காத விட்டேங்க, கடைசியில் தான் எடுக்க முடிஞ்சுது. அப்போ வந்து யோசித்தேன், சரி எடுத்து இதே ஒரு வீடியோவை போட்டுடலான்ட்டு தான் போட்டிருக்குறேங்க. இப்போ வந்து இதுதான் ட்ரையரு. நிறைய பேருக்கு தெரியும் வாஷிங் மிஷின் வச்சுட்டு இருக்கிறது. இன்டெக்ஸ் கம்பெனியோட வாஷிங் மிஷின் வந்து இதில் பார்த்திங்கன்னா 2 மோட்ரு இருக்குங்க. வாஷிங்க்கு ஒன்று, ட்ரையருக்கு ஒன்று இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே கெப்பாசிட்டர் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வாஷிங்க்கு ட்ரையருக்கு 2 மோட்ரு இருக்குது. ஆனால் 2லேயும் ஒரே கெப்பாசிட்டர் தான் இருக்குது. ஒரே கெப்பாசிட்டரில் 4 ஒயர் போகுது. வாஷிங்க்கு வந்து 10 mmTயும் ட்ரையருக்கு வந்து 4 mmTயும் இருக்குது. 10+4 அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த கெப்பாசிட்டரில் இருக்குது. அந்தந்த 10 mmTக்கு என்னென்ன கலர் கொடுக்கணும், 4 mmTக்கு என்னென்ன கலர் கொடுக்கணும் அதுலேயே மென்ஷன் பண்ணிப்பாங்க. அந்த கண்டென்சர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, தெரியுதுங்களா? எல்லோ கலர் வந்து 10 mmT, மற்ற கிரே கலருமே இன்னொன்று வந்துமே உங்களுக்கு வந்து 4 mmT. இது வந்து 4 mmT வந்து ட்ரையர் கொடுக்கறது. இப்போ நம்ம வந்து இந்த 4 mmT தான் கம்ப்ளைண்ட்டு. அதனால் வந்து 4 mmT வெட்டி விட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு 4 mmT கண்டென்சரை ஒன்று போட்டுடலாம். கல்ட்ரான் கம்பெனி 4 mmT கண்டென்சர் ஒன்று போட்டு நாம் செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு துணியை போட்டு ட்ரை ஆகுதான்னு பார்த்துடலாம். இழுக்கவே மாட்டேங்குதுங்க. துணியும் உள்ளே போட்டாச்சுன்னா ட்ரையரே சுத்த மாட்டேங்குது அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த கஸ்டமரு. அதனால் இந்த 4 mmT மட்டும் கட் பண்ணி விட்டு புதுசாக ஒரு 4 mmT மட்டும் போட்டிருக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான எளிமையான மெத்தேடு. 4 mmT கண்டென்சர் வெறும் உங்களுக்கு ஒரு 30 ரூபா இல்லாட்டி 25 ரூபா அந்த கண்டிஷன் தான் வருங்க. இதை மட்டும் வாங்கி செப்பரேட்டாக அது கூட இணைச்சிருக்கிறேன். அதாவது அந்த வளைய 4 mmT அதில் போகிற லைனை கட் பண்ணி விட்டு போட்டு இதில் இணைச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், உள்ளே பார்த்திங்கன்னா இதுதான் வாஷிங் மோட்டார். உள்ளே தெரியுதுங்களா? உள்ள அந்த சந்தில் அதுதான் வாஷிங் வர மோட்ரு. இதுதான் ட்ரையர் மோட்ரு. இந்த மோட்ரு தான் நம்மளுக்கு ஸ்லோவாக ஓடுது. வெறும் ட்ரையர் விட்டால் தான் ஓடுது. மற்றபடி உங்களுக்கு துணியை போட்டோம்னா ஓடுறதில்ல, ட்ரையே ஆகிறதில்ல, மோட்டரே ஆன் ஆக மாட்டேங்குது, சவுண்டு தான் வருதுன்னாங்க. இப்போ பார்த்திங்களா, மோட்ரு ரன்னிங் ஆரம்பிச்சிடுச்சு. ஆன் பண்ணிக்கிற செம ஃபாஸ்ட்டாக ஓடுது பாருங்க. இப்போ நம்ம மேலே துணி ஒன்று போட்டிருக்கிற உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துணியை போட்டு தண்ணி ஊற்றி விட்ருக்குறோம். எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம். துணியோடு தான் ஓடிட்டு இருக்குதுங்க வியூவர்ஸ். இப்போ மோட்டர் அடியில் காமிக்கிறேன், இப்போ மேலே உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணதான் தெரியும் பார்த்தீங்களா? பெரிய துணி 3/4 வாசிக்கு இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரையருக்குள்ளே. திருப்பி நம்ம போட்டுடலாம். போட்டோன்னே பாருங்க எப்படி வைப்ரேட் ஆகுது பாருங்க. ட்ரையர் வந்து எப்பவுமே ட்ரையர் ஓடும்போது வைப்ரேட் ஆகுது. இந்த வாஷிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் பட்டையை ஓடுதுங்க, அருமையாக